அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உங்கள் நேசர் இயேசு உங்களோடு கூட பேசுகிற தருணம் இந்த நேரம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இயேசு உங்கள் நேசர், உங்கள் ஆத்தும நேசர். இன்றைக்கு கூட ஒரு வசனத்தினூடாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தெளிவை உண்டு பண்ண விரும்புகிறார். வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க நீங்கள் கேளுங்கள். அதனூடாக உங்கள் நேசர் இயேசு உங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை மாறத்தக்கதான ஒரு சம்பவத்தை, ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நாம் அங்கே காண முடியும். நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கினைப் போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காததற்கு ஒரு காரணம் உண்டு. அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த சோம்பேறித்தனம். சோம்பேறியே, எறும்பினிடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். பாருங்க, அதற்கு பிரபுவும் அதற்கு அதிகாரியும் தலைவனும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாரிச்சு அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளையே, பாருங்க, அதுக்கு பிரபு இல்லை, தலைவன் இல்லை, அதற்கு அதிகாரி இல்லை. ஆனா அந்த வேலையை அதை சரியா செய்த. இன்னைக்கு நமக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? எந்திரிங்க, காலையில் எந்திரிங்க, இதை சமைங்க, அந்த வேலையை பாருங்க, இந்த வேலையை செய்யுங்க, யாராச்சும் சொல்லி சொல்லி தூண்டி விடணும் இல்லையா? ஆனா இங்க பிரபு கிடையாது, அவங்களுக்கு தலைவன் இல்லை, அவங்களுக்கு அதிகாரி இல்லை. ஆனா அதோட வேலை அது கரெக்டா செய்யுது, காலத்தை நிதானிக்குது. இந்த காலத்துல நான் சும்மா இருக்கக்கூடாது என்று சொல்லி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவன் ஞானவான் என்று வேதம் சொல்கிறது. நீங்க இந்த காலத்துல தூக்குனா ரட்சிப்பு வேற வழியா வரும். உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு உங்கள் மூலமாகத்தான் வரும். உங்களுக்கு செல்வம் உங்கள் மூலமா தான் உண்டாகும். வேத வசனம் சொல்கிறது. பாருங்க, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பற் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்பனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும். நம்ம அப்படி போய் சம்பாரிச்சு நம்ம செல்வந்தன் ஆயிரலாம், இந்த குறுக்கு வழியில போனா செல்வந்தன் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற உங்களை பார்த்து வேத வசனம் சொல்கிறது, சுறுசுறுப்புள்ள அவனுடைய கரம் செல்வத்தை உண்டாக்கும். அடுத்த காரியம் பாருங்க, நீதிமொழிகள் 12:27 சொல்கிறது, சோம்பேறி தன் வேட்டை ஆடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானத. நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்தீங்கன்னா உங்கள் பொருள் அருமையானதா கருதப்படும், மகிமையானதா கருதப்படும். உங்கள் காரியங்களை நீங்கள் சரியாக பராமரிக்கிற பொழுது வேதவசனம் நமக்கு சொல்கிற வார்த்தை அது அருமையானதாய் மற்றவர்களுக்கு கருதப்படும் என்று வேதவசனம் சொல்கிறது. அடுத்த காரியம், செல்வத்தை உண்டாக்குறதுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆலோசனை கொடுக்கிறாரு. நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். நீங்க தாழ்மையுள்ளவங்களா இருக்கணும்,
கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். பெரியவங்களுக்கு முன்பாக தாழ்மைப்படணும். ஒரு அதிகாரிக்கு முன்பாக நீங்க தாழ்மைப்படலாம். உங்களுக்கு ஒரு தலைவன் இருந்தால் நீங்க தாழ்மைப்படலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாமா. உங்களுக்கு நித்திய வாழ்க்கை மட்டும் கிடையாது, ஜீவன். அது உங்க சரீரத்துக்குள்ளாக ஜீவனை உண்டாக்கும், உயிரை உண்டாக்கும், செத்து போன வாழ்க்கையை உயிரடைய செய்யும், உங்களுக்கு மகிமையை கொடுக்கும், கனத்தை கொடுக்கும். தாழ்மைங்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல்ங்கிறது மேன்மையை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அடுத்ததாக பார்க்கிற பொழுது நீதிமொழிகள் 28:20 சொல்லப்படுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணிக்கு தப்பான். 2 வார்த்தை சொல்லப்படுகிறது. உண்மையுள்ள மனுஷன், நீங்க ஐஸ்வர்யவான் ஆகணும் என்கிற அந்த நோக்கத்தோடு நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா தவறான காரியத்துக்கு முற்படுவீர்களானால் நிச்சயமாகவே ஆக்கணிக்கு தப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆனா உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இப்ப பாருங்க, சோம்பேறியே, எறும்பினிடத்துல போய் அதன் ஞானத்தை பார்த்து கற்றுக்கொள். அது எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குது, எவ்வளவு உண்மையா அந்த காரியத்தை செய்யுது, எவ்வளவு அருமையா அவர் அந்த பொருளை பாதுகாத்துக் கொள்ளுது. கோடை காலத்தில் ஆகாரத்தை சம்பாரிச்சு அறுப்பு காலத்துல தானியத்தை சேர்த்து வைக்குதாமா. சம்பாதிக்கவும் செய்யுது, சேர்த்து வைக்கவும் செய்யுது. எவ்வளவு அருமையான ஒரு பிளான் பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சம்பாதிக்கிறோமா, 2வது சேர்த்து வைக்கிறோமா, எப்படி இருக்குது நம்மளோட வாழ்க்கை? நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இந்த செய்தியை மறுபடியும் போட்டு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருங்க. உண்மையாலுமே உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு தெளிவும் உங்களுக்குண்டான நன்மைகளும் ஊற்றெடுக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம். ஆமென்.